இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, மாலை 6 மணிக்கு சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது என்று சொல்கிறார்களே, இதற்கு பின்னால் ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. மாலை 6 மணி என்பதும் சரி, காலை 6 மணி என்பதும் சரி, இது இரண்டுமே சந்தியா காலம் என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்கிறது. அதாவது சந்தியா காலம்னு சொன்னால் இரண்டு விஷயங்கள் ஒன்றாக இணையக்கூடிய ஒரு காலம். காலை 6 மணின்னு எடுத்துட்டோம்னா இரவு பொழுதும் பகல் பொழுதும் ஒன்றாக இணைகின்ற நேரம் அல்லவா, இது ஒன்று. அதே மாதிரி மாலை 6 மணின்னா அந்த சூரிய அஸ்தமனம் நடக்கின்ற நேரம்னே வச்சுக்கலாமே. அந்த பகல் பொழுதானது முடிவடைந்து அப்படியே இரவு பொழுதானது துவங்குகின்ற நேரமாக இருக்கிறது. சரியாக அந்த சந்தியா காலம் இணைவுன்னு வர்றது இல்லையா, ஒரு ஜங்ஷன் அப்படின்னு வரும்பொழுதே அந்த இணைகின்ற பொழுதானது எல்லா நேரத்திலையுமே அது தோஷமான காலமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ஒரு சில பேர் இந்த ஜோதிடம் பார்க்கும் பொழுதுலாம் சொல்லுவார், 2 லக்னங்கள் ஒன்றாக இணைகின்ற நேரத்திலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் சொல்லுவார், லக்ன சந்தி அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி 2 நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைகின்ற நேரத்திலே, அதாவது ஒரு பூராடம் நட்சத்திரம் என்பது முடிவடைந்து உத்திராடம் நட்சத்திரமானது பிறக்கின்ற நேரத்திலே, இந்த பார்டர்லேயும் இல்லாமல் அந்த பார்டர்லேயும் இல்லாமல் கரெக்டாக ஒரு பார்டரில் பிறந்திருக்கீங்க சார் அப்படின்னு சொல்கிறா தெரியுமா, நட்சத்திர சந்தின்னு சொல்லுவார். அதே மாதிரி திதிகளினுடைய சந்தி அப்படின்னு வர்றது இல்லையா. இப்படி ஒரு 2 விஷயங்கள் ஒன்றாக இணைகின்ற நேரமானது ஒரு தோஷமான நேரமாக பார்க்கப்படுகிறது, ஒரு குறையுள்ள நேரமாக பார்க்கப்படுகிறது. இப்படி கூட புரிஞ்சுக்கலாமே, அது நேரத்தில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலுமே எங்கெங்கெல்லாம் அந்த இணைவு என்பது வருகிறதோ அந்த இடத்தினை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்னா அங்கே தோஷங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு. இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு சந்து குத்து அப்படிங்கிறத கேள்விப்படுவீங்க தெரியுமா. அதாவது வீட்டுக்கு நேர் எதிர்த்தாப்புல ஒரு சந்துங்கிறது போகிறது, இந்த பக்கம் ஒரு ஜங்ஷன் வர்றது, இந்த பக்கம் ஒரு தெரு வர்றது, கரெக்டாக கார்னரில் எங்கள் வீடு அமைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்திலே தோஷம் இருக்கும். அங்கே ஈஸியாக தோஷங்கிறது வந்து உட்காந்துருங்கிறதுனால அந்த இடத்திலே சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுவாங்க, அங்கே கொண்டு ஒரு பிள்ளையாரை வச்சுடு அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா. ஒரு பிள்ளையார் என்பதை வைத்திருப்பார்கள். இன்னும் இந்த சேலம் பக்கம் ஈரோடு பக்கம்லாம் பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு சூலம் போன்ற அமைப்பினை, ஒரு சூலம் போன்ற ஒரு மெட்டலில் ஒரு சூலம் மாதிரி பண்ணி அந்த வீட்டு வாசல்லையே கூட வச்சிருப்பார். எதற்காக என்று சொன்னால் அந்த இடத்திலே எந்த விதமான தோஷமும் வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். அதே மாதிரி தான் நம்முடைய வீடு வாயிற்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. வீட்டு வாசல் படியை எதுக்கு சுத்தமாக வச்சுக்கணும்னு சொன்னால், அது நம்முடைய வீட்டு பகுதியையும் தெருப்பகுதியையும் இணைக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. தெருவாசல்னு சொல்கிறோம் இல்லையா, தெரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் குடியிருக்கின்ற பகுதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இணைக்கின்ற பகுதி. ஒரு சந்தி என்று வரும்பொழுது அந்த இடமானது எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த இடத்திலே மிகவும் எளிதான முறையிலே தோஷம் என்பது வந்து சேர்ந்து விடும், அந்த சந்தியிலே வந்து அமர்ந்து விடும்னு சொல்கிறார். இவ்வளவு ஏன், நம்முடைய தலைமுடியையே நாம் தோஷமாக கருதுகிறோம் அல்லவா. தலைமுடியை தொட்டா உடனே கையலம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறா இல்லையா. முடியை தொடக்கூடாது ஏன் சொல்கிறோம்னு சொன்னோம்னா, இந்த பூமிக்கும் இந்த ஆகாசத்திலே இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகளுக்குமான அந்த இணைவு பகுதியாக, ஒரு சந்தி பகுதியாகத்தான் இந்த தலைமுடியானது பார்க்கப்படுகிறது. அதனால்தான் தலைமுடியை கூட தொட்டா தோஷம், அதை வந்து கையலம்பிக்கும்னு சொல்கிறார். இப்படி 2 விஷயங்கள் ஒன்றாக எப்பொழுது இணைகிறதோ அந்த நேரத்திலே நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே இறை வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் போய் சரியாக சாயங்காலம் 6 மணிக்கு உட்காந்து சாப்பிட்றேன்னு சொன்னால் அது நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பாழ்படுத்தி விடும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், நான் சாயங்காலம் விளக்கு வச்ச உடனேயே சாப்பிட்ருவேன், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு 8 மணிக்கெலாம் தூங்க போயிடுவேங்கிறார். சாப்பிட்டு விட்டு 2 மணி நேரம் கழித்து தூங்குவது என்பது நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதை சரியாக அந்த சந்தியா காலத்திலே தான் சாப்பிட வேண்டும் என்பது இல்லையே. அந்த விளக்கு வச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு, 1/2 மணி நேரம் சொல்கிறத விட நம்முடைய சாஸ்திரம் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா 2 நாழிகை என்று சொல்கிறது. உணவு அதாவது அந்த சந்தியா காலத்திற்கு 2 நாழிகை முன்னதாகவும் 2 நாழிகை பின்னதாகவும், 2 நாழிகைன்னு சொன்னால் 48 நிமிடங்கள் என்பதை கணக்கிலே கொள்ள வேண்டும்.
அன்றைய தேதியிலே சூரிய அஸ்தமனம் என்பது ஒரு 6 மணி அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6:48 வரைக்குமே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தூங்கவும் கூடாது. அந்த 6 மணிக்கு முன்னதாக, அதாவது 48 நிமிஷம் முன்னதாக 5:12க்கு மேலும் எதுவும் சாப்பிடக்கூடாது. 5 மணி 12 நிமிஷத்துக்கு முன்னாடி வேணால் சாப்பிடலாம். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வேணால் ஏதோ டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தூங்கி 5:12க்கெல்லாம் எழுந்துடிச்சிடணும். இப்படி அந்த சந்தியா காலத்திற்கு 2 நாழிகை முன்னதாகவும் சரி, 2 நாழிகை பின்னதாகவும் சரி, மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன், ஒரு 48 நிமிடங்கள் முன்னதாகவும் சரி பின்னதாகவும் சரி உணவும் அருந்தக்கூடாது, தூங்கவும் கூடாது. எதற்காக என்று சொன்னால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் கருதித்தான் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும்.